ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் சீக் கபாப் மசாலா பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் சிக்கன் சீக் கபாப் கடையிலேருந்து வாங்கினது வச்சுருக்கேன். அப்புறம் 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன் நான். அப்புறம் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு இஞ்சி கொஞ்சோண்டு பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் பாதாம் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் நான். இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ரை பேனில் நான் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் கபாபை போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், கபாப் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணியாச்சு, அடுத்த பக்கம் திருப்பி போட்டிருக்கேன். இதேமாதிரி 4 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இதை பாருங்கள், அடுத்த பக்கம் பெரட்டி போட்டு திரும்ப ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், கபாபை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் பாதாமை தோல் உரித்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை அப்படியே எடுத்துருக்கேன். தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் இஞ்சும் பூண்டும் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா மிச்சம் இருக்க 3ஐயும் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். நம்ம கபாப் ஃப்ரை பண்ண அதே ஃப்ரை பேனில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பாருங்கள், சோம்பு நல்லா புரிஞ்சு வருது. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், இது வதங்கிட்டே வரும்பொழுது இது கூடயே தோல் உரித்த பாதாமையும் நான் போட்டு லைட்டாக வதக்கிக்கிறேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பாதாம் எல்லாம் நல்லா வறுத்துட்டே வருது. இப்போ இந்த சமயத்தில் நான் வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் ஒரு 3/4% வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளியை ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். பாருங்கள், இது கூட கொஞ்சம் நான் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதை நல்லா ஆற வச்சு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், வதக்கின எல்லா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நம்ம மிக்சர் ஜாரில் போட்டிருக்கோம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு ஃப்ரை பேன் வச்சு அது எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் இதில் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இலை, அப்புறம் பெப்பர் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கிறேன். கூடிய 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். நான் முழுசாக போட்டுக்கிறேன். பாருங்கள், இது எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வெங்காயம் தக்காளி இந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கிறேன். இதில் ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதி வந்த அப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இதை ஆட் பண்ணி இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதை பாருங்கள், மசாலா போட்டு நல்லா கலரி விட்டுட்டேன் நான். இப்போ இது நல்லா கொதி வந்த அப்புறமா அந்த சீக் கபாபை நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்த அந்த சீக் கபாபை 3 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இந்த மாதிரி போட்டால் அந்த கிரேவியோடு நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா கிரேவியோடு நல்லா கலந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நான் இந்த சீக் கபாப் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், நம்ம அந்த சீக் கபாப்பை போட்டு நல்லா கலரி விட்டுட்டோம். இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் கிரேவியோடு ஊற விடுவோம். பாருங்கள், மேலே நம்ம லைட்டாக பெப்பரை தூவி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் விடுவோம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா சிக்கன் சீக் கபாப் மசாலாவோட கிரேவியோடு நல்லா ஊறிடுச்சு. இப்போ சிக்கன் சீக் கபாப் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே சிக்கன் சீக் கபாப் மசாலா பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.